நேர்களே 10ஆம் வகுப்பு முடிவுகள் குறித்த விவாதம் தொடர்கிறது. மேடம், இப்போ தென் மாநிலங்களை பொறுத்தவரை குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களினுடைய தேர்ச்சி விழுக்காடு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் என்று ஏற்கனவே சொல்லக்கூடிய நிலையில் இருந்த மாவட்டங்கள் முதலிடத்தில் தொடர்ந்து 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பிலும் சென்டம் எடுப்பதாக இருந்தாலும் சரி, பொதுப்படையான விகிதாச்சார விழுக்காட்டின் அடிப்படையிலும் கூட அதிக அளவில் பெற்றிருப்பது அப்படிங்கிறது இதை காட்டுகிறது. இது வந்து இங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த பின்தங்கிய மாவட்டங்களோ இல்ல சவுத் சைட்ல இருக்கிறவங்களையோ நீங்க கம்பேர் பண்ணும் பொழுது இங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கோ இல்ல மத்த இதுக்கோ உள்ள காரணிகள் நிறைய இருக்கு. அவங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ட் ஆறதுக்கு ஒரே வீட்லயே நீங்க பாத்தீங்கன்னா லேப்டாப் வாங்கி கொடுக்குறாங்க, டேப் இருக்குது, வீடியோ கேம்ஸ் இருக்குது, மொபைல் இருக்குது, டிவி இருக்குது, இத்தனை கேட்ஜெட்ஸ் இருக்குது. பட் நீங்க நம்ம மற்ற இடங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சிஸ்டம் இருக்கலாம் இல்ல டிவி இருக்கலாம், இவ்வளவுதான் இருக்கும். மோரோவர் அந்த பிள்ளைகளை கவனிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அளவுக்கு சுதந்திரம் அங்க கிடையாது. உங்களுக்கு சவுத்ல எல்லாம் 10th 12th அப்படின்னா அவ்வளவு சீரியஸா, இங்கேயும் சீரியஸா தான் இருக்கிறாங்க. பட் டிஸ்ட்ராக்ட் ஆறதுக்குள்ள வாய்ப்புகள் இங்க உள்ள பிள்ளைகளுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதுவும் கூட ஒரு ரீசனா இருக்கலாம். ஆனா நீங்க மார்க் வச்சு மட்டுமே அவங்களை சொல்ல முடியாது. செய்தியாளர் இணைப்பில் ஈரோட்டில் இருந்து நமது செய்தியாளர் தனபால் அவர்கள் இருந்திருக்கார். வணக்கம். வணக்கம் சார். ஓகே, அங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எத்தனை விழுக்காடு, முதலிடத்தில் 2ஆம் இடத்தில் பெற்றவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்பது குறித்து உங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். சார், ஈரோட்டில ஆர் ஜனனி என்ற மாணவி மாநிலத்தில் 2வது இடத்துல இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வராங்க. இவங்க பெற்ற மதிப்பெண் 498. இவங்க ஜேசி ஸ்கூல் அப்படிங்கிற பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாம 3வது இடத்துல, மாநிலத்துல 3வது இடத்துல ஈரோட்டு 13 மாணவ மாணவிகள் இங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க சார். ஓகே, மதிப்பெண் 497. ஓகே, மொத்த விழுக்காடு ஈரோட்டை பொறுத்தளவில் மொத்த எத்தனை விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள்? 98.48% சார். மாநிலத்தில் முதலாவது இதுல இருக்குது. ஓகே, இதுல ஆண்கள் எத்தனை, அதாவது இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் ஆண்கள் எத்தனை சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், பெண்களுடைய சதவீதம் எந்த அளவுக்கு, அதே போட்டு தனியார் பள்ளி எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறது, அரசு பள்ளிகள் எந்த அளவுக்கு தேர்ச்சி விழுக்காடு இருக்கிறதுங்கிறத பற்றி சொல்லுங்க சார். அது இப்போதுதான் தற்போது இது பண்ணிட்டு இருக்காங்க சார். நான் ஒரு இதுல பண்ணேன் சார். ஓகே, இப்ப அந்த மாணவி உங்களோட அருகில் இருக்கிறாங்களா, இல்ல பெற்றோர்கள் பள்ளியை சார்ந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? இல்ல சார், இன்னும் வரல சார். அவங்களோட தொடர்பில் இருக்கும்போது நம்மளோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. இப்போ ஈரோடு மாவட்டம் பல்வேறு மாவட்டங்களை பார்க்கின்ற பொழுது 98 விழுக்காடு அப்படின்னு சொல்லி தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னையை ஒப்பிடுகின்ற பொழுது நம்ம பேசிக் கொண்டிருந்த பொழுது சென்னை பெருநகரங்கள், அதாவது படிப்பிற்காக பெரிய அளவில் செலவு செய்யக்கூடிய இடம் என்றும் பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் தமிழகத்திலே அதிக அளவு ஒரு கல்வி முடிப்பதற்கான அதிக செலவு செய்யக்கூடியது சென்னை போன்ற நகரங்கள். ஆனாலும் கூட இதை விட விகிதாச்சாரம் என்பது அதிகமாக இருப்பதற்கான காரணம் நம்ம அதாவது சார், நம்ம திரும்ப நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா மார்க் பேஸ்டு பெர்சன்டேஜ் வச்சே போயிட்டு இருக்கோம். அப்படின்னு இல்லை. நீங்க ஒரு ஸ்டூடெண்டோட இண்டிவிஜுவல் லெவல் ஆஃப் நாலேஜ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இவங்களும் அவங்களுக்கு ஈக்குவலா தான் இருப்பாங்க. எந்த விதத்திலயுமே குறைவு இருக்காது. மோர் ஓவர் இங்க உள்ள சிஸ்டம் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல இன்டெப்த் சிஸ்டம் தான். சோசியல் காஸ் அடிப்படையில் இப்போ இருவருக்குமான அந்த அனுபவம் அறிவுங்கிறது வித்தியாசப்படுறதாக சொல்லப்படுது. கண்டிப்பாக சார். அந்த அனுபவ அறிவு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெருநகரங்கள்லயும் நகரங்கள்லயும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் ஸ்பேஸ் நமக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நாங்க நேரடியாக பார்க்கிறோம். ஒரு பின்தங்கிய மாவட்டங்கள்ல இருந்தோ இல்ல சவுத் சைட்ல இருந்தோ இங்க சென்னைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் சப்ஜெக்ட்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பட் ஒரு கம்யூனிகேஷன்லயோ இல்லைன்னா அந்த சொசைட்டி இல்ல இந்த மிங்கிளார ஒரு தன்மையிலயோ கண்டிப்பாக இவங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஆனா அவங்க இந்த 4 இயர்ஸ்ல இல்ல 3 இயர்ஸ்ல
அந்த அவர்களுடைய சூழ்நிலை இந்த சூழலுக்கு வரும்பொழுது அதை ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை கத்துக்கிட்டு அவங்க சர்வை பண்றதுக்கு கத்துக்கிறாங்க. பட் அந்த ஒரு வெளி வந்து நம்மளுடைய பெருநகர பிள்ளைகளுக்கும் நகர பிள்ளைங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த நாலேஜ் பேஸ்டு நீங்க பார்க்கும் பொழுது அந்த அந்த வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்குது. மோரோவர் இங்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல உள்ள சிஸ்டம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகளை வந்து பல லெவல்ல பிரிச்சுடுறாங்க. உங்களுடைய ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயோ இல்ல செகண்ட் டெஸ்ட்லயோவே உங்களுடைய மதிப்பெண்களுடைய அடிப்படையிலையும் உங்களுடைய திறமையினுடைய அடிப்படையிலையும் ஒரு 3 விதமாக பிரிச்சுட்டு ஒரே 10th கொஸ்டின் பேப்பர்ஸ் வேற மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வேற மாதிரி இருக்கும், ஆவரேஜ்க்கு வேற மாதிரி இருக்கும், அபவ் ஆவரேஜ்க்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பிள்ளைங்களை அந்த ஸ்லோ லேர்னர்ஸை ஒரு குவார்டர்லி எக்ஸாம் வர்றதுக்குள்ளார ஆவரேஜ் லெவலுக்கு அவங்க எடுத்துட்டு வராங்க. அதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸை செட் பண்ணி அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு வராங்க. ஸோ அப்போ இந்த குவார்டர்லி எக்ஸாம் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆவரேஜ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் இவங்களுக்கு வரும், அபவ் ஆவரேஜ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் ஆவரேஜுக்கு வரும், அந்த மாதிரி. ஸோ அப்போ அடுத்த லெவல் ஆஃப் பிள்ளைங்க அந்த ஆவரேஜ் பிள்ளைங்களுக்கு என்னன்னா அவங்க எந்த விதமான ஒரு கல்வி அவங்களுக்கு புகட்டினா அவங்க வந்து ஆவரேஜ்ல இருந்து அபவ் ஆவரேஜ் லெவலுக்கு போவாங்களோ அவங்களுக்கு தனி கவனம். இந்த மாதிரி அந்த 10th 12th டீச்சர்ஸுக்கே கூட ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவேன் நான். எனக்கு சொல்ல போனீங்கன்னா ஏன்னா பிள்ளைகள் ஒரே 60 பேர் இருக்காங்க 40 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பலருக்கும் பலவிதமா நம்ம ட்ரீட் பண்ணணும். ஒரே கிளாஸ் நம்ம எடுப்போம், ஆனா கோச்சிங்னு வரும்பொழுது இவங்க வேற குரூப் இருப்பாங்க, அவங்க வேற குரூப்ல இருப்பாங்க. ஒரு டீச்சர் வந்து வேற வேற கொஸ்டின் செட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கோச்சிங் எடுக்கும் பொழுது அதே பாடத்தை இன்னும் இன்டெப்தா ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும். இல்ல அதுல உள்ள அபவ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் சொல்லுவோம் நம்ம, அபவ் ஆவரேஜ் லெவல்ல. அப்ப நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு 90 எடுக்கிற பையனை 100 எடுக்க வைக்கணும், 80 எடுக்கிற பையனை 90 எடுக்க வைக்கணும், ஃபெயில் ஆகிற பையனை பாஸ் ஆக வைக்கணும். இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான நிலைகளை வந்து அந்த கல்வி நிறுவனங்கள் ஒரு சிலபஸ்லயே அந்த லெசன் பிளான்லயே பேஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. தொடர்ந்து பேசுறோம் நாமக்கல் செய்தியாளர்கள் இணைப்பில். வணக்கம். வணக்கம் சார். இப்போ நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்கிறது? அந்த நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றவர்கள் அருகில் இருக்கிறார்கள் என்பதை குறித்தும் விகிதாச்சாரத்தை குறித்தும் உங்களுடைய பதிவுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல 2017ஆம் ஆண்டு வந்து மாணவர்கள் வந்து 24,436 பேர் வந்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை இருக்குதுங்க சார். தொடர்ந்து வந்து இப்ப நாமக்கல் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்புல வந்து 95.83% வந்து தேர்ச்சி பெற்றுக்கிறாங்க. இந்த வாட்டி மாநில அளவில் முதல் இடத்துல வந்து 499 மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவி பிரேமசுதா என்ற மாணவி நாமக்கல் மாவட்டம் SRV எக்ஸல் பள்ளியை சேர்ந்த மாணவி வந்து முதல் இடத்துல வந்திருக்கு. இப்ப இந்த பள்ளி மாணவி வந்து இப்ப திண்டுக்கல் சேர்ந்த மாணவி, இந்த மாணவி வந்து உடல்நிலைக்கு சரியில்லாத காரணத்தால வந்து இன்னும் பள்ளிக்கு வர இயலவில்லை. அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற நமது செய்தியாளர்கள் வந்து இப்ப எடுத்துட்டு இருக்காங்க சார். ஓகே ஓகே. மேலும் தகவலுக்கு அடுத்த கட்டத்தை தகவல் வந்த பிறகு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி. இப்போ நாமக்கல் ராசிபுரம் அப்படிங்கிறது ஏற்கனவே மருத்துவத்துக்கு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்ப வேண்டும்னு சொல்றவங்க நேரம் அங்கதான் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ இப்போ பெருநகரங்கள்ல நிறைய படித்தவர்களும் இல்ல பெரிய ஸ்கூல் அப்படின்னு சொல்ற ஸ்கூல்ல இருந்தும் கூட 10ஆம் வகுப்பு முடிச்சா அங்க போய் சேர்க்கிறாங்க. இந்த சூழல் அப்படிங்கிறது எப்படி பார்க்க? இந்த வருஷம் அது மாறும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் வந்து 10th வரைக்கும் CBSE படிக்கிற பசங்க கூட 11th 12th எடுத்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட்ல படிச்சா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், மெடிசனுக்கு போக முடியும்னு நினைப்பாங்க. பட் இந்த வருஷம் நீங்க நீட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு நேத்து தான் அவசர சட்டமே பாஸ் பண்ணி இந்த வருஷம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் தான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது நம்ம வந்து இது வேண்டான்னு சொல்றதுக்குள்ள ஒரு பெரிய ரீசனே என்னன்னா கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க, ஸ்டேட் போர்ட்ல இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்ப நம்மளோட கல்வியோட தரம் எங்க இருக்கு? ஒரு நேஷனல் லெவல்ல கம்பீட் பண்றதுக்கு நம்ம இன்னும் நம்ம பிள்ளைகளை தயார்படுத்தாம இருக்கோமா நம்ம? அப்படிங்கும் பொழுது அப்ப அந்த ஸ்டேட் போர்டு எல்லாம் வந்து ஸ்டேட் போர்ட்ல காமிக்கக்கூடிய அந்த கவனங்கள் திரும்ப CBSE சைடு வருமா? ஏன்னா நீங்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த தடவை நீட் எக்ஸாமுக்கு ஃபுல்லாவே CBSE ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. அதனாலதான் நம்மள ஸ்டேட் போர்ட் பிள்ளைங்களால கோப்ப பண்ண முடியாதுன்றத நம்ம ஒரு ரீசனா கொடுத்திருக்கிறோம். இந்த வருஷம் அது இல்லைன்னா கூட இன்னும் வரப்போற காலங்கள்ல கண்டிப்பா இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவு நாள் நம்மளால வந்து அதை வேண்டாம்னு தடுக்க முடியும்? அதுல எதிர்ப்பதற்கான காரணம் கிராமப்புற மாணவர்களுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் வந்து நீட்ஸ் வந்த பிறகு அதுக்கான வாய்ப்புகள் குறையும். ஏன்னா இப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பொதுவெளியில் இங்கே நகர்ப்புறங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இல்ல ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள் அதுக்கான 11th இருந்து ஸ்பெஷல் கோச்சிங் எல்லாம் பண்ண முடியுது.
வாய்ப்புகள் வந்து அவர்களுக்கு தான் அதிக அளவில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி கிராமப்புறங்களில் உள்ள நார்மலாக அரசு பள்ளியில் இருந்து படிப்பவர்களுக்கான வாய்ப்புகள் குறையும். எனவே அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இல்ல நம்ம வந்து நம்மளோட பெரிய பேரியர் என்ன அப்படின்னு சொன்னா அது கம்யூனிகேஷன் தான் நம்மளோட பேரியர். ஏன்னா ஏன் அதை வேணாம்னு சொல்றாங்கன்னா இப்ப கிராமப்புறத்திலயோ இல்ல தமிழ் மீடியம்லயோ படிச்ச பிள்ளைங்களால அந்த நீட் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு தான் நம்ம சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு கோர்ட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோர் தென் 7 லாங்குவேஜஸ்ல நம்ம இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணலாம். அதுல தமிழும் ஒன் ஆஃப் த லாங்குவேஜா இருக்கு. அப்ப நம்ம இனிமே வரக்கூடிய காலங்கள்ல இந்த லாங்குவேஜ் தான் எனக்கு பேரியர்ன்றதையும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப நான் தமிழ்ல உனக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன் நீங்க அட்டன் பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் போர்டு இருக்கிற பிள்ளைகளாலையும் சிபிஎஸ்சில இருக்கிற பிள்ளைகளாலையும் அதை பண்ண முடியக்கூடிய அளவுக்கு அது இருக்கணும். அப்போ அந்த கல்வியோட தரத்துல தான் அது இருக்கே தவிர அந்த லாங்குவேஜ்ல இல்லைன்றது என்னுடைய கருத்து. லாங்குவேஜ்ல இல்ல அப்படிங்கிறது வந்து தமிழில் வருகின்ற பொழுது அப்ப தமிழ் வழியின் மூலமா இருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பை கண்டிப்பாக நம்ம கொடுத்துடுறோம். அப்போ தனியார் பள்ளிகள் கொடுக்கிற முக்கியத்துவம் அரசு பள்ளிகள் அந்த அளவுக்கு கொடுக்கிறார்களா அப்படிங்கிறது. அதே மாதிரி கிராமப்புறங்கள் இப்போ ஒரு ஸ்பெஷலா ஒரு நீட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு பிரைவேட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்க முடியுது. அதே அளவுக்கு கிராமப்புறங்களுக்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? எப்படி கொடுக்கணும்? இல்ல இப்போ நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்னு வருதுன்னு ஆயிடுத்து அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து இந்த முறை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை கவர்மெண்ட் செய்வாங்க, செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் பள்ளின்ற ஒரே காரணத்தினால அவர்களுடைய வாய்ப்புகள் நம்ம வந்து மறுக்க முடியாது. அதுக்குள்ள ஏற்பாடுகளை கவர்மெண்ட் வந்து செஞ்சுதான் ஆகணும், கண்டிப்பா செய்யணும். இப்போ எந்த அளவுக்கு இப்போ நீட் அளவுக்கு அவங்களை ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த அளவுக்கு இன்னும் தரம் உயர்த்தப்படணும், எந்த மாதிரியான கல்வி முறைகளை மேலும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்? இல்ல நீங்க 2007 வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிஸ்டம் இருக்கதான் செஞ்சது. இன்ஜினியரிங்க்கும் இருந்தது, மெடிசனுக்கும் இருந்தது. 2007க்கு அப்புறம் தான் இப்ப நமக்கு 2016 வரைக்கும் இல்ல. அப்ப அந்த 2007 வரைக்கும் இருக்கும் பொழுது நம்ம என்ன முறையை ஃபாலோ பண்ணோமோ அதே முறையை திரும்பவும் நம்ம ஃபாலோ பண்ணி தான். அதுதான் சொன்னாங்க. அந்த மாதிரி முறைகள்ல பெரும்பாலான மாணவர்கள், ஒரு சில கிராமப்புற மாணவர்கள் இப்போ அதன் பிறகு எடுத்துக்கிட்ட டேட்டாஸ்ல கம்பேர் பண்ணும்போது கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் வந்திருக்காங்க. அரசு பள்ளியில இருந்து தனியார் பள்ளிகளில் இணையாக போட்டி போட முடியுது. சோ ஓரளவுக்கு கல்வியில் குறைவாக, ஏற்கனவே கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் பொருளாதார சூழலில் பின்தங்கிய பேரண்ட்ஸுடைய பெற்றோர்களும் குழந்தைகளும் அந்த இடத்துல வாய்ப்பு கடந்த 9 ஆண்டுகளில் பெரிய அளவில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்போ இந்த கல்வி முறை கொண்டு வரும்போது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருகின்ற பொழுது அது அந்த அளவு பெரிய அளவில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல சார், இதை வந்து நான் இதை எப்படி இந்த விஷயத்தை அப்ரோச் பண்றேன் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இப்போ இந்த 9 இயர்ஸ் சொன்னீங்க, நம்ம வந்து 2007க்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இன்ஜினியரிங் படிச்சாலும் வேலை கிடைக்கல அப்படின்றது வந்து அதற்கு அப்புறம் உள்ள காலகட்டத்துல தான் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து 553 கல்லூரிகள் ஒரு ரீசனா இருந்தா கூட அதுக்கு அடுத்த ரீசன் வந்து ஒரு பிகாம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து 85% மார்க் இருக்க வேண்டி இருக்கு. ஒரு சாதாரண ஒரு கல்லூரிக்கு நீங்க போனா கூட ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு 85% இருந்தா தான் நீங்க பிகாம் எடுக்க முடியும். ஆனால் 45% இருந்தா 50% எடுத்தா உங்களால இன்ஜினியரிங் இன்னைக்கு சேர முடியுது. அப்போ என்னுடைய இண்டிவிஜுவல் திறமையில தானே ப்ராப்ளம். இப்ப நான் 45 மார்க் எடுத்துட்டு ஒரு 80 மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அவுட் ஆஃப் 200 மேக்ஸ்ல, பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில 90 மார்க்ஸ் எடுக்கிறேன். நான் 90 மார்க்ஸ் எடுத்துட்டு நான் இன்ஜினியரிங்க்கு போறேன்னு வச்சுக்கோங்க. என்னால அங்க கோப் பண்ண முடியல. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு என்னால என்ன படிக்க முடியும். இப்ப அதே இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பதிலாக அந்த பையன் ஒரு ஐடிஐயோ ஒரு டிப்ளமோவோ படிச்சிருந்தா, ஏன்னா அது ஃபுல்லாவே பிராக்டிகல்ஸ். இன்ஜினியரிங்கை கம்பேர் பண்ணும் பொழுது, பிஇ கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு ஐடிஐயோ டிப்ளமோவோ நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து பிராக்டிகல் ரிலேட்டடா உள்ளது. கண்டிப்பாக அதுல அவனால முன்னால வர முடியும். ஆனா அதை நம்ம வந்து ஊக்குவிக்கிறதே இல்ல. 12th முடிச்சுட்டா இம்மீடியட்டா நான் வந்து இன்ஜினியரிங் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு குறைந்த மார்க் எடுத்தவங்களும் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம பயன்படுத்திக்கலாம், தப்பே கிடையாது. அப்போ நான் காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது நான் என்ன தயார்படுத்திக்கணும். 40 மார்க் எடுத்துட்டு நான் இங்க உள்ள வந்தேன், 50 மார்க் எடுத்துட்டு நான் உள்ள வந்தேன்னா 80 மார்க் எடுக்கிறதுக்கு அந்த சப்ஜெக்ட புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன தயார்படுத்திக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபைனல் இயர் முடிச்சு அவங்களால வெளியில போகும்பொழுது ஒரு நல்ல வேலையோட அவங்களால சமுதாயத்துல எல்லாரோடையும் இணைஞ்சு போக முடியுது. அப்படி இல்லாத பொழுது அவங்களால ஒரு நல்ல வேலை கிடைக்கல. அப்போ நமக்கு வந்து ஓவராலா என்ன ஒரு கருத்து வந்துருது அப்படின்னா, இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனா ஒரு கருத்துக்கு வரதுக்கு அது வாய்ப்பா இருக்குது. பட் நீங்க இங்கே ஒரு எக்ஸாம் வச்சு
தகுதியினுடைய அடிப்படையில நீங்க உள்ள போகும்பொழுது பாத்தீங்கன்னா அப்ப அவங்க முதல்ல இருந்தே தன்னை தயார்படுத்திக் கொள்ள ஆரம்பிப்பான். இது வந்து ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறத இல்லாம நீங்க அப்படி நம்ம அதை எடுத்துக்காம என்ன நான் முதல்ல இருந்தே என்ன தயார்படுத்திக்கிறேன் அப்படின்னு நான் எடுக்கும் பொழுது 65 மார்க் எடுத்துட்டு நான் உள்ள 65% எடுத்துட்டு நான் உள்ள போகும்போது எனக்கே ஒரு கான்பிடென்ட் இருக்கும். கண்டிப்பா என்னால சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் அப்படின்ற அந்த கான்பிடென்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். பட் எஜுகேஷன் சிஸ்டம்ல இந்த மாற்றம் வராம அந்த கோச்சிங்ல மாற்றம் வராம வெறும் எக்ஸாம் மட்டும் நான் உடனே கொண்டு வந்துருவேன் அப்படின்னா அது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு பின்னடைவாதான் இருக்கும். இப்போ இதுல சென்டம் அப்படின்னு பார்த்தாக்க ஏறத்தாழ எல்லா சப்ஜெக்ட்லயுமே சென்டம் இருக்குது. ஒரு 10 ஆண்டு 12 ஆண்டுகள் முன்னோக்கி பார்த்தோம்னா கணிதத்துல மட்டுமே ஒரு மாநில அளவில் ஒரு 10-12 பேர் சென்டம். மொழி வாரியான பாடங்களுக்கு எப்போதுமே சென்டம் இருந்ததே கிடையாது, அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது. சோ இப்போ ஆனாலும் இப்போ கம்பேர் பண்ணும் பொழுது 10 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பொழுது உள்ளது அப்படிங்கும்பொழுது அப்போது இருந்த கல்வித்தரம், அப்போ ஒரு 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு இருந்த கல்வித்தரம் இப்போது இல்லை அப்படிங்கிற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. கண்டிப்பாக இது வந்து நம்ம ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ்ல எல்லாம் சென்டமே கிடையாது. மேக்ஸ் இருக்கும், சயின்ஸ்ல வந்து ரொம்ப ஒரு அறுதியா இருக்கும். ஒரு 15 பேர் 20 பேர் இருந்தாலே ஜாஸ்தி. 100 out of 100 மேக்ஸ்ல மட்டும்தான் பாசிபிள் சொல்லுவோம். ஏன்னா அது வந்து ஃபுல்லா பிராக்டிக்கல் ஓரியன்டட். மத்ததெல்லாம் நீங்க வந்து தியரி எழுத வேண்டியது இருக்கும்னு. ஆனா இன்னைக்கு தமிழுக்கும் 100 இருக்கு, இங்கிலீஷ்க்கும் 100 இருக்கு அப்படிங்கும் பொழுது இது வந்து ஒரு புஷ் பண்ணி வரப்பட்ட ஒரு விஷயமா கூட நான் பாக்குறேன். அதாவது இவ்வளவு பர்சன்டேஜ் தேர்ச்சி பர்சன்டேஜ் காமிச்சே ஆகணும் அப்படின்றது ஒரு தனியாருக்கு மட்டும் இல்லாம கவர்மெண்ட் பள்ளிகள்ல கூட இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கு. நான் வந்து 80% எடுத்து காமிக்கணும், 90% எடுத்து காமிக்கணும் அப்படின்றதுல நம்ம வந்து பாடத்திட்டத்தை எளிமையாக்கிடுறோம். இன்னைக்கு சமச்சீர் கல்வியில நம்ம பாடத்திட்டத்தை எளிமையாக்கிறோம். ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம், என்னால நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு என் பிள்ளைகள் வந்து தயாரா இல்லைன்னு சொல்றோம். அப்ப நம்ம எங்க நம்மளுடைய சிஸ்டத்தை வந்து ஹையரா இருக்க சிஸ்டத்துக்கு ஈக்குவலா முன்னேற்றமே தவிர நம்ம வந்து அதை விட கீழே இறங்கிட்டு நான் என்னால அந்த லெவலுக்கு போக முடியலன்னு நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம வந்து நம்மளுடைய கல்வி தரத்தை உயர்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். ஏன்னா நீங்க ஏன் அப்படின்னா நீங்க கரெக்டா சொன்னீங்க 100 out of 100 ரொம்ப முந்திலாம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்டைரக்ட் क्वेश्चंस இருக்கும், முந்திலாம் நிறைய இன்டைரக்ட் क्वेश्चंस இருக்கும். மோர் ஓவர் ஒரு ஸ்டேட் போர்டா இருந்தா கூட ஒரு ஓவரால் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம கையில இருக்கு 5 வருஷ क्वेश्चन பேப்பர் கையில இருக்கு. ஒரு 20 மார்க்குக்கு 1 வேர்ட் ஆன்சர்ஸ் வருதுன்னா ஒரு என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குமோ அந்த பாசிபிலிட்டியான क्वेश्चंस நம்ம கையில கொடுக்கறாங்க, ஒரு கைடு மாதிரி. எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியா ஒரு அப்ரோச்சபிளா இருக்கு. அதனால நம்ம அதையும் தாண்டி உள்ள ஆழ்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சே போயிடுது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. டீப் அண்ட் ஸ்டடீஸ் குறைஞ்சு போயிடுது அப்படிங்கிறது. இப்போ ஏற்கனவே முதல்ல நம்ம பார்த்துட்டு இருந்தது அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய பள்ளி, குறிப்பா ராசிபுரம் போன்ற பள்ளிகளுக்கு இங்கிருந்து கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையை எப்படி நீங்க பாக்குறீங்க? தொடர்ச்சியா நடந்து ஒரு சில ஆண்டுகளில் இப்ப அதிகமாக வந்திருக்குங்கிறதுனால போய் சேர்க்கிற வாய்ப்புகள் இல்ல. இந்த வருஷத்துல இருந்து அது வந்து போன வருஷமே அது கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. இந்த வருஷத்துல இருந்து அது இன்னுமே குறையும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த பிகாஸ் ஆஃப் தி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னால ஏன்னா நீங்க ராசிபுரம்லயே நாமக்கல்ல இருக்கிற ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஸ்டேட் போர்ட் சிலபஸ். ஆனா இன்னைக்கு வந்து உங்களுக்கு தேவை வந்து இப்போ ஏன்னா எக்ஸாமுக்கு அப்புறம் இதன் பிறகு இந்த நிலை நீடித்தால் நமக்கு வந்து சிபிஎஸ்சிக்கு மாறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இந்த வருஷமே நீங்க பாத்தீங்கன்னா நான் நிறைய பேரை பாக்குறேன், நாமக்கல் ராசிபுரத்துல இருந்து சென்னையில வந்து சிபிஎஸ்இ ஸ்கூலா நல்ல சிபிஎஸ்இ ஸ்கூலா எனக்கு வேணும்னு தேடுறவங்களுடைய எண்ணிக்கை என்னால கண்கூடாக பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு எஜுகேஷன் கன்சல்டன்டா இருக்கிறதுனால நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க. நம்ம கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது பெற்றோர்களே ஓரளவுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வோட இருக்காங்க அப்படின்றதுதான் நமக்கு தெரியுது. இப்போ பள்ளியை சேர்ப்பது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் என்னென்ன கூறுகள் அமைப்பை வச்சு சேர்க்கணும்? இப்போ 11th சேர்க்கணும் அப்படிங்கும்போது இப்போ பெரும்பாலானவர்கள் எந்த ஸ்கூல்ல சென்டம் வாங்குதோ அதுல போய் சேர்க்கணும்
அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. 12ஆம் வகுப்புல எந்த ஸ்கூல்ல சென்டம் வாங்கினாங்களோ அந்த ஸ்கூல்ல போட்டி போட்டு சேர சூழல் இருக்குது. ஸோ அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது சரி. என்ன பொறுத்த வரைக்கும் சார், பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்ணி போடணும். ஏன்னா இதுல வந்து 2 விதமான மாறுபட்ட கருத்துக்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து 100 மார்க் எடுக்கிற பையனோட 50 மார்க் இருக்கிற என் பையன் இருந்தான்னா நல்லா படிச்சு அவனை வந்து ஒரு மோட்டிவேஷனல் பாயிண்டா வச்சு வந்துருவான்றது ஒண்ணு. ஆனா நான் இதை வந்து ஒரு உளவியலாளரா எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா டிமோட்டிவேட் ஆயிடுவான் அந்த பையன். ஏன்னா ஒரு 50 மார்க் எடுக்கிற பையனை ஒரு 100 மார்க் எடுக்கிற பையனோடய நீங்க வந்து ஒரு எலிக்கும் பூனைக்கும் ரேஸ் வைக்கிற மாதிரி இது. அப்ப இருக்கும்பொழுது ஒரு பையன் கிளாஸ்ல வந்து ஒரு 50 பேர் இருக்கிற கிரௌட்ல 45 பேர் நல்ல மார்க் எடுத்துட்டே இருப்பான். ஒரு பையனால வந்து மார்க் கம்மியாயிட்டே இருக்கும் பொழுது அவன் வந்து அந்த 11th முடிக்கிறதுக்குள்ளாரே ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவான். என்னால இதுக்கு இயலாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு சூசைட் அட்டம் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த தன்னம்பிக்கை இல்லாம போறதுதான். அது வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் டிப்ரெஸ் ஆயிடுவோம். 100 மார்க் எடுக்கிறவனோட கொண்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை நீங்க வச்சீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னால அந்த லெவலுக்கு வர முடியலன்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பான் அந்த பையன். ட்ரை பண்ணி அது சக்சஸ் ஆகல அப்படின்ற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நெகட்டிவா இம்பாக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம பிள்ளைகளுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு, அதுக்கு தகுந்த பள்ளிகள்ல போட்டு பேரண்ட்ஸ் அவங்களை கூடுதல் கவனம் செலுத்துறது மூலமா இதை சரி செய்ய முடியுமே தவிர அந்த ரேஸுக்குள்ள போறதை வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆஸ் அ சைக்காலஜிஸ்டா என்னால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, இப்போ இதுல பெரும்பாலானவர்களுடைய எண்ணம், பெற்றோர்களுடைய எண்ணம்ன்றது ஏதாவது அவங்களுக்கு ஒரு இலக்கு, ஒரு இன்ஜினியரிங், ஒரு பெரிய காலேஜஸ், ஒரு டாப் 10 காலேஜஸ்ல சேரணும், அது மெடிக்கலும் அவங்களுடைய எய்ம் அதுவாக இருக்குது. ஸோ இப்போ அதில் வந்து சேரணும் அப்படின்னாக்கா இப்போ 12ஆம் வகுப்பில் சென்டம், பெரிய அளவில் சென்டம், அல்லது மாநிலத்தில் முதலிடம், 2வது இடம், இல்லை மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த பள்ளிக்கூடம், அதை நோக்கி சேர்க்குறாங்க. ஸோ சேர்க்கறது அப்படிங்கிறது சேர்த்தன்மை நீங்கள் சொல்ல மாதிரி அதில் சேர்ந்து படித்து வர்றதுங்கிறது ஒன்று, படிக்க முடியாமல் போகிறது. அப்போது பள்ளியை எதை அடிப்படையில் தேர்வு செய்கிறது? நல்ல கோச்சிங் கொடுக்கக்கூடிய பள்ளியாக, நல்ல கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளியாக இருந்தால் மட்டுமே போதும் சார். அது போக வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றதெல்லாம் எல்லா பேசிக்காவே இருக்கும். ஏன்னா அது இல்லாம வந்து லைசன்ஸே கொடுக்க போறது இல்லை, பள்ளி நடத்துறதுக்கு உரிமமே கொடுக்க போறது இல்லை. அதனால எல்லா பள்ளிகள்லயும் இப்ப வந்து ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அது போக கல்வி தரமானதா அவங்க கொடுக்குறாங்களா, எந்த அளவுக்கு ஒரு அதாவது ஸ்ட்ரிக்டா இருக்கணும். பட் ஸ்ட்ரிக்ட் மட்டுமே வந்து ஒரு பையனை வந்து படிக்க வச்சிட முடியாது. ஏன்னா நீங்க இன்னைக்கு கல்லூரிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கவுன்சிலிங் சிஸ்டம்ன்றது ஒண்ணு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஆர்டரே உங்களுக்கு இருக்கு. ஒரு கிளாஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டீச்சர் இருக்காங்க, ஒரு டியூட்டர் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, கிளாஸ் அட்வைசர் இருக்காங்க. இத்தனை லெவல்ல ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பையனை மானிட்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. இந்த கிளாஸ் அட்வைசரும் கவுன்சிலருடைய ஒர்க் என்னன்னா, மார்க் நீ நிறைய எடுத்தியா எடுக்கலையான்றது இல்ல. ஒரு பையன் வந்து 3 நாள் கண்டினியூஸா காலேஜுக்கு வரலன்னா அவன் ஏன் வரல, இல்ல கிளாஸ்ல வந்து கண்டினியூஸா அந்த பையனோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுதுன்னா அதை நோட்டிஃபை பண்ணி அவனை பர்சனலா கவுன்சில் பண்ணி எதனால அவன் டீவியேட் ஆறான்றதை ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஸ்கூல்லயும் வரணும். அப்படி வந்ததுன்னா அந்த பள்ளிகள்ல உள்ள பிள்ளைகளுடைய தேர்ச்சி விகிதம் அதிகமாறது மட்டும் இல்லாம இந்த சூசைட் அட்டம் பண்ற பசங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாகும், அந்த ஃபெயில் ஆகிற பசங்களுடைய எண்ணிக்கையும் கம்மியாகும். ஏன்னா இந்த பருவத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு 15 to 17ல தான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த அடலசன்ட் ஏஜ்ல வந்து பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்கும். அந்த பிஹேவியர் சேஞ்சஸை அவன் முதுகுல தட்டி கொடுத்து அவனை கரெக்ட் பண்ற ஒரு இது வந்து டீச்சர்ஸ்க்கு தான் பெரும் பங்கு இருக்கு. ஏன்னா அவன் காலையில 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்தானா 7 o'clock வரைக்கும் ஸ்கூல்ல தான் இருக்கான். அப்படின்றப்போ ஒரு பேரண்ட்ஸை விட அந்த டீச்சர்ஸ்க்கு தான் அந்த பையனை பத்திய முழு விவரமே தெரியுது. அப்படி கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில உள்ள பள்ளியை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். திருச்சியிலிருந்து செய்தியாளர் விஜய் ஆனந்த் தொடர்பில் இருக்கார். வணக்கம் விஜய். வணக்கம். வணக்கம். இப்போ மாவட்ட ரீதியாக திருச்சி மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்கிறது, மாநில அளவில் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பது குறித்து உங்களுடைய தகவல்களை தெரிவிங்க. அதாவது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு 2015-16ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி விகிதம் 95.92% இருக்கிறது. இதில் ஆங்கில தமிழ் பாடத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்தில் யாருமே 100% மதிப்பெண் சென்டம் பெறவில்லை. ஆங்கிலத்தில் 2 மாணவர்கள் சென்டம் பெற்றுள்ளனர். கணிதம் பாடத்தில் 558 மாணவர்கள் சென்டம் பெற்றுள்ளனர். அறிவியலில் 684 மாணவர்கள் சென்டமும்
சமூக அறிவியலில் 1285 மாணவர்கள் சென்டம் பெற்றுள்ளார்கள். மேலும் திருச்சி மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் துறையூர் ஜமீன்தார் பள்ளியைச் சேர்ந்த திவ்யஸ்ரீ என்ற மாணவி 498 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடமும் மாநில அளவில் 2ஆம் இடமும் பெற்றுள்ளார். அதேபோல் திருச்சி மாவட்டத்தில் 2ஆம் இடம் 6 பேர் பெற்றுள்ளார்கள். அதாவது 497 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள். அவர்கள் துறையூரைச் சேர்ந்த அபிநயா, நவிதா ஸ்ரீநிதி, அப்புறம் காமேஸ்வரி, பிரித்திகா, லோசினி ஆகியோர் 497 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் 2ஆம் இடமும் மாநில அளவில் 3ஆம் இடமும் பெற்றுள்ளார்கள். மேலும் திருச்சி மாவட்டத்தில் 3ஆம் இடம் 496 மதிப்பெண்கள் 14 பேர் பெற்றுள்ளார்கள். ஓகே, உங்களுடைய தகவலுக்கு நன்றி மேடம். இப்போ வந்து 10ஆம் வகுப்பில் நன்றி. உங்களுடைய 10ஆம் வகுப்பிற்கு பிறகு என்ன படிக்க வேண்டும், குறிப்பாக பெற்றோர்கள் மாணவர்களை எப்படி அணுக வேண்டும் என்பது குறித்தும், அடுத்தது மேற்படிப்பை எப்படி அணுகுவது என்பது குறித்தும், அடிப்படையில் மதிப்பெண் மட்டுமே ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதல்ல, அவருக்கென்று ஒரு தனி தகுதிகள் திறமைகள் இருக்கிறது, அதை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு வகையில் எடுத்து கூறியமைக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நேர்களை 10ஆம் வகுப்பு முடிவுகள் நிகழ்ச்சி தற்பொழுது நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். சிறுமலர் இணைப்பில் இருக்கிறீங்க. தனியார் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்குமான வித்தியாசம் ஏதாவது இப்போது நிலவரப்படி சொல்ல முடியுமா? தற்பொழுது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி பரபரப்பான சூழ்நிலையில் பல்வேறு மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் உறவினர்களும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தோல்வியடைந்தாலும் கவலைப்படவில்லை, அடுத்தது வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது இது தொடர்பான விவாதத்தில் பங்கு பெறுவதற்காக டாக்டர் காயத்ரி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் மேடம். இப்போ 10ஆம் வகுப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது, இது பற்றி உங்களுடைய கருத்து? முதல்ல வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி அடையாதவர்களும் அதுக்காக சோர்ந்து போக தேவையில்லை. ஏன்னா வித்தின் 15 to 1 monthக்குள்ளார சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுல அவங்க வந்து நல்லபடியாக மறுமுறை தேர்வு எழுதி இந்த அகாடமிக் இயர்லயே 11th சேர்ந்துடலாம். அதனால அவங்க வருத்தப்பட தேவையில்லை. இந்த தடவை நீங்க ரிசல்ட்ட பாத்தீங்கன்னா 499 மார்க் எடுத்து ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் வராங்க. அதுக்கு பின்னாலேயே 51 பேர் வந்து 498 எடுத்து 2வது வராங்க. சோ அப்படிங்கும்போது நம்ம தமிழ்நாட்டுல அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அதுக்கு கொடுக்கிற கான்சென்ட்ரேஷன் டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியுது. குறிப்பாக இந்த ஆண்டுங்கிறது 12ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடத்தில் பெற்றது. அதிக விழுக்காடு அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் 10வது கன்னியாகுமரி மாவட்டத்திலே வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்து நகர்ப்புறங்கள், குறிப்பாக சென்னை உள்ளிட்ட நகரங்கள் தான் பெரிய அளவில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களும் விழுக்காட்டில் அதிகமாக இருப்பது அவங்கள தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த முறை கடந்த முறை இந்த முறை அதிகமாக பின்தங்கிய கல்வி மாவட்டம் என்று சொல்லக்கூடிய முதலிடத்தில் வருவது அப்படிங்கறது இல்ல, அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த சமச்சீர் கல்விக்கு அப்புறம் எல்லாருடைய கான்சென்ட்ரேஷனும் வந்து சிட்டில இருக்கிறவங்களுக்கு வந்து சிபிஎஸ்இ நோக்கி போயிடுச்சு. சோ அப்ப சிபிஎஸ்இ நோக்கி போனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சமச்சீர் கல்வின்றது மிக சில அரசு பள்ளிகள்ல மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் நீங்க இங்கிலீஷ் மீடியம்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு சில கல்வி நிறுவனங்கள் மட்டும்தான் வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இருக்கு. ஃபுல்லாவே சிபிஎஸ்இ தான் இருக்காங்க. அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு அந்த கால்குலேஷன்லயே ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் எடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு அது மட்டும் இல்லாம இந்த மழை காரணமாக நீங்க எடுத்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 12th சரி 10th சரி சென்னை வந்து ரொம்ப பின்தங்கி போச்சு. ஏன்னா ஒரு 1.5 மாசம் ஸ்கூலுக்கே பசங்களால போக முடியல. அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரிவிஷன்ஸ், சோ அந்த 1.5 மாசம் அவங்களுடைய கேப், அவங்க மைண்ட் வைஸ் அவங்களோட அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வந்து அவங்களை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப குறுகிய கால இடைவெளியே இருந்தது. அதுவும் கூட ஒரு ரீசனா இருக்கலாம் அப்படின்றது ஒரு பேசலாம். செய்தியாளர் இணைப்பில் சிறுமலர், கூடுதல் தகவல்களை பரிமாறிக்கொள்ளுங்க. சொல்லுங்க, கூடுதல் தகவல்களை தெரிவிங்க.
10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று வெளியாகியுள்ளது. மொத்தம் 10,72,000 மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதினர். அவர்களுக்கான தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் தொடர்ந்து 9:30 மணியிலிருந்து பார்க்கலாம். அதற்கான இணையதள வசதிகளும் ஏற்பாடு செய்துள்ளது. மொத்தம் 10,72,225 பேர் இந்த 10ஆம் வகுப்பு தேர்வுகளை மாணவ மாணவிகள் எழுதியுள்ளனர். அதே போல அதாவது ஆண்கள் என்று மாணவர்கள் என்று பார்க்கும்போது 5,07,507 பேரும், மாணவிகள் 5,04,412 பேரும் இந்த தேர்வுகளை எழுதியுள்ளனர். அதே போல தேர்வானவர்கள் என்று பார்க்கும்போது ஆண்களை பொறுத்தவரை 91.3%, பெண்கள் 95.9% தேர்வாகியுள்ளனர். ஆண்டுதோறும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை நிகழ்ந்து வருகிறது. அதே போல 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வுகளை பொறுத்தவரையில் மாணவிகளை இந்த ஆண்டும் அதிக அளவில் தேர்வில் தேர்வாகியுள்ளனர். அதே போல முதல் மதிப்பெண்களை பெற்றவர்களை என்று பார்த்தால் 2 மாணவர்கள் முதல் மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். அதாவது சிவகுமார் 499 மதிப்பெண்களும், பிரேமசுந்தர் என்பவர் 499 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். சிவகுமார் நோபல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த பள்ளியில் படித்த மாணவர். அதே போல பிரேம சுதாகர் என்பவர் SRV எக்ஸல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர் 499 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். அதே போல 2ஆம் இடத்தை என்று பார்த்தால் ராஜசுந்தர் ஒளியா மற்றும் ஜோசப் பாலாஜி ஹரிணி உள்ளிட்ட 50 மாணவ மாணவிகள் 498 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடத்தை பிடித்துள்ளனர். அதே போல 497 3ஆவது இடத்தை பிடித்து 224 மாணவ மாணவிகள் 3ஆம் இடத்தை பிடித்து இந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்வாகியுள்ளனர். மாவட்ட ரீதியாக தேர்ச்சி விகிதம் என்று பார்க்கும்போது கன்னியாகுமரி மாவட்டம் முதல் இடத்தை பிடித்துள்ளது. அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் இந்த மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் தான் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை 98.17%, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை 95.3%, தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை 96.93%, ராமநாதபுரம் 97.1%, சிவகங்கை மாவட்டத்தில் 96.6% தேர்வாகியுள்ளனர். அதே போல விருதுநகர் மற்றும் தேனியிலும் அடுத்தடுத்த இடங்களை மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். குறைந்த அளவு தேர்ச்சி விகிதம் என்று பார்க்கும்போது சென்னை தான் குறைந்த தேர்ச்சி விகிதத்தில் இருக்கிறது. அதாவது சென்னையில் மொத்தம் 574 பள்ளிகள் உள்ளன. இந்த 574 பள்ளிகளில் மொத்தம் 94.25% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தொடர்ந்து சென்னையில் தேர்ச்சி விகிதம் மிக குறைவாக இருக்குது என்று சொல்லலாம். அதே போல திருவள்ளூரில் 90.84%, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 92.74%, வேலூர் 86.49%, அதாவது குறைந்தபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் தான் 86.49% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தில் 89.3%, கடலூரில் 89.13% இந்த தேர்ச்சி விகிதம். அதாவது இந்த கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை இந்த எல்லாம் குறைந்த அளவிலான தேர்ச்சி விகிதங்கள் மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர் என்று சொல்லலாம். அதே போல பாடம் ரீதியாக 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் என்று பார்க்கும்போது லாங்குவேஜில் 96.31% தேர்வாகியுள்ளனர். அதே போல 73 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். ஆங்கில பாடத்தை பொறுத்தவரை மொத்தம் 9,70,369 பேர் தேர்வாகியுள்ளனர். அதே போல சதவீதத்தை பொறுத்து பார்க்குமானால் 95.89%, 51 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். கணித பாடை பார்த்தோம் என்றால் மொத்தம் 1,11,919 பேர் தேர்வை எழுதியுள்ளனர். 9,68,795 பேர் இதில் பாஸ் ஆகி மொத்த சதவீதம் 95.74% இதில் பாஸ் ஆகியுள்ளனர். மொத்தம் 100க்கு 100 மதிப்பெண்கள் என்று பார்த்தால் 18,754 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்துள்ளனர். அடுத்ததாக அறிவியல் பாடத்தை எடுத்துக்கொண்டால் மொத்தம் 10,04,463 பேர் இந்த தேர்வில் பாஸ் ஆகியுள்ளனர். அதே போல சதவீத கணக்கில் 99.26% இந்த தேர்வில்
பாஸ் ஆகியுள்ளனர். மொத்தம் 100க்கு 100 மதிப்பெண்கள் 18,642 பேர் வந்து 100க்கு 100 மதிப்பெண்களை வந்து எடுத்துள்ளனர். அறிவியல், அதாவது சமூக அறிவியல் பாடத்தில் மொத்தம் 9,88,939 பேர் வந்து தேர்வாகியுள்ளனர். 97.73% இந்த தேர்வில் வந்து சதவீதத்தில் எடுத்துள்ளனர். மொத்தம் 100க்கு 100 மதிப்பெண்களை பொறுத்தவரை 39,398 பேர் வந்து 100க்கு 100% எடுத்துள்ளனர். மற்ற பாடப்பிரிவுகளை ஒப்பிடும்போது சமூக அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்தவரின் எண்ணிக்கை தான் மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா கணிதம் மற்றும் அறிவியல் பாடத்தில் மொத்தம் 18,000 பேர் தான் வந்து 100க்கு 100, கிட்டத்தட்ட 19,000 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். ஆனால் சமூக அறிவியலை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 40,000 பேர், அதாவது 39,398 பேர் வந்து 100க்கு 100 மதிப்பெண்களை வந்து எடுத்து இந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதே போல பள்ளிகள் வாரியாக பார்க்கும்போது, அதாவது ஆதி திராவிடர் நலப்பள்ளி, ஆங்கிலோ இந்தியன், கார்ப்பரேஷன் உள்ளிட்ட அந்த மாதிரி பள்ளிகள் வீதமாக பார்க்கும்போது மொத்தம் ஆதி திராவிட பள்ளிகளுக்கு 86.21% வந்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் வந்து மொத்தம் 97.31. இது போல அந்த பள்ளிகள் ரீதியாகவும் வந்து தேர்வுகள் வந்து இருக்கிறது. மொத்தமாக அதாவது நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட போல வந்து பெண்கள் ஆண்களை விட பெண்கள் தான் அதிக அளவில் வந்து தேர்ச்சி பெற்று இந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் வந்து மாணவ மாணவிகள் வந்து இருக்கின்றார்கள். முதல் இடத்தை 2 பேரும், 2வது இடத்தை 50 பேரும், 3வது இடத்தை 224 பேரும் பெற்று இந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் வந்து இடம் பிடித்துள்ளனர். ஓகே, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பல்வேறு தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். மேடம், இப்போ தொடர்ந்து இந்த முறை 100க்கு 100 வாங்குகின்ற அந்த சதவீதம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இது ஒரு விதத்தில் எப்படி பார்க்குறாங்கன்னா, அதிகமாக 100க்கு 100 எடுப்பது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கல்வித்தரம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இல்ல, இதை நம்ம வந்து அப்படி ஒரு பார்வையில பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப வந்து சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டான சிலபஸை வச்சு கண்டினியூஸ் ரிவிஷன்ஸ் சிஸ்டம் இருக்கு. இப்போ முந்தி மாதிரி வந்து நமக்கு ஒரு குவார்டர்லியோ ஆஃப் ஆலியோ மட்டும் இல்லாம ஆஃப் ஆலி முடிஞ்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஒரு 4 ரிவிஷன் 5 ரிவிஷன் வச்சுட்டு ஒரு நாளுமே பசங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுத்து அப்படி வந்து ரொட்டீனா ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எதுல இருந்து குவெஸ்டின் கேட்டாலும் அவங்களால ஆன்சர் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு விகரஸா எல்லா கல்வி நிறுவனங்களும் வந்து அவங்களுடைய தேர்ச்சி விகிதம், பள்ளி நிறுவனங்கள் அவங்களுடைய தேர்ச்சி விகிதத்துல ஒரு முக்கிய கவனம் செலுத்துறதுனால அந்த பாடங்கள்ல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோ இல்ல எதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸோ அதுல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து பல்வேறு விதமாக பயிற்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அளிக்கிறாங்க. இப்போ வந்து 5 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வர்றதுன்றது வந்து 10th 12th இருந்து இல்லாதமே போயிடுச்சு. 7 o'clock 7:30 ஈவன் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கூட ஆஃப்டர் தி ஸ்கூல் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் கோச்சிங் இருக்கு. 7:30 வரைக்கும் 8 o'clock வரைக்கும் அவங்க அந்த ஃபீஸ் கூட கொடுக்க முடியாம டியூஷனுக்கு கொடுக்க முடியாத பசங்களுக்காக கூட சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சு அவங்கள வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்துறதுனால கூட இந்த மாதிரி இருக்கும். பட் நீங்க இந்த தடவை பாத்தீங்கன்னா மேக்ஸை விட சோசியல் சயின்ஸ்ல நிறைய 100s இருக்காங்க. எப்பொழுதுமே வந்து மேத்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நிறைய 100க்கு 100% இருக்கும். இந்த தடவை சோசியல் சயின்ஸ்ல நிறைய இருக்கு. அதோடைய பின்னணி என்னன்றத நம்ம வந்து क्वेश्चन பேப்பர் கேள்விகள் ரொம்ப எளிதா இருந்திருக்கலாம், இல்ல மேத்தமெட்டிக்ஸ் டஃபா இருக்குதா? இப்போ நீங்க அப்படி பார்க்க போனா வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸோ சயின்ஸோ வந்து நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில இல்லாத ஒண்ணு. சோசியல் சயின்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ உள்ள சிலபஸ் எல்லாமே நாம் பயன்படுத்துகிற, நாம் டெய்லி எதிர்நோக்குகின்ற எல்லாமே தான் அந்த சோசியல் சயின்ஸ்ல இருக்கு. ஏன்னா முந்தி வந்து ஹிஸ்டரி ஜியோகிராஃபின்னு இருந்தது. இப்ப சமூக அறிவியலாக மாறின பிறகு ஒரு என்விரான்மெண்டலோ இல்ல வந்து மெட்டல்ஸ் ரிலேட்டடாவோ இல்ல வாட்டர் ரிலேட்டடாவோ பொல்யூஷன் ரிலேட்டடாவோ இந்த மாதிரி சமுதாயத்தில் நாம் அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய நேரடி தொடர்புடைய அந்த சப்ஜெக்ட்ஸா இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கலாம். அதனால இவ்வளவு தூரம் தேர்ச்சி விகிதம் இருந்திருக்கும். ஓகே, தொடர்ந்து எழுதப்படாத ஒரு விதியாக தேர்வு என்றால் ஆண்கள் 2ஆம் இடமும் பெண்கள் வந்து முதலிடத்தில் இருக்கிறது. 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு கடந்த காலத்தில் இருந்து வரலாறு எல்லாமே அப்படித்தான் சொல்லுது. தொடர்ந்து பெண்கள் முன்னிலை வகிப்பதற்கான காரணம்
ஒரு மைன்யூட் லெவல்ல வந்து போய் பார்க்கக்கூடியது வந்து ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே டீச்சர் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க, 2 பேருக்கும் ஒரே கொஸ்டின்ஸ் தான் கொடுக்குறாங்க. அப்படின்னு இருக்கும்பொழுது ஏன் பெண்கள் மட்டும் அப்படிங்கும் பொழுது அவர்களுடைய வெளிவட்டார தொடர்புன்றது வந்து ஆண்களுக்கு இருக்கக்கூடியதை விட கொஞ்சம் கம்மி. மோர் ஓவர் இவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் லெவல் அப்படின்றது, அதாவது வந்து கல்வி அறிவுன்றது வேற, பொது அறிவுன்றது வேற. அதுல நீங்க பார்க்க போனா யாரு பெருசா இருக்காங்கன்றது அவங்க கல்லூரி முடிக்கும் பொழுதுதான் தெரியும். அது வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமே நீங்க பாத்தீங்கன்னா புத்தகத்துல இருக்கிறத அப்படியே எழுதுற கல்விதான் நம்ம வந்து 10th சரி 12th சரி வச்சிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய சுய அறிவுக்கோ இல்ல நம்ம சுயமாக எழுதுறதையோ நம்ம ஊக்குவிக்கல. அப்படின்னு இருக்கும் பொழுது யாரு வந்து இருக்கிற சப்ஜெக்ட்ஸ ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சு அப்படியே எழுதுறாங்களோ அவங்களுக்கு நிறைய மார்க் கிடைக்குது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இதுல வந்து ஆண்கள் கம்மி ஆயிட்டாங்க, கேர்ள்ஸ் வந்து நிறைய இருக்காங்க அப்படின்ற மாதிரி இதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அப்போ இதுல இன்னும் ஒரு பின்தங்கிய கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இது போன்ற மாவட்டங்கள் முதல் 2ஆம் 3ஆம் இடத்தை எல்லாமே அங்க தக்க வச்சிருக்கு. இது வெள்ளப்பெருக்கு மட்டுமே சென்னை, திருவள்ளூர் போன்ற பகுதியில் மதிப்பெண் குறைவதற்கு காரணமாக எடுத்துக்க முடியுமா? இல்ல, நீங்க அப்படி சொல்ல முடியாது சார். நீங்க எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா வந்து 10th யூசுவலா வந்து சவுத்துல இருக்கும், 12th வந்து யூசுவலா வந்து வட மாவட்டங்கள்ல இருக்கும். பட் இந்த தடவை ரெண்டுமே சவுத்துல இருக்கு. அதோடைய ஒரு காரணம் வந்து மழை அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு சவுத்துல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. நம்மளுடைய நகரங்களையோ பெருநகரங்களையோ கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு சவுத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியா இருக்கிறது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். ஓகே தொடர்ந்து பேசலாம். இதுல இன்னொரு முக்கியமான கேள்விகள் நிறைய இருந்தாலும் கூட இந்த கல்வி திட்டத்தை பத்தி சொன்னீங்க. பெரும்பாலும் இதுல அதிக மதிப்பெண் எடுத்தவங்க அடுத்தடுத்த முயற்சியில் பெரிய அளவு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக இருக்க முடியறதில்லை. அப்போ கல்வி முறை அப்படிங்கிறது மதிப்பெண்ணை மட்டுமே சார்ந்ததா இருக்க முடியுமா? இல்ல, கண்டிப்பாக கல்வி முறை அப்படின்றது வந்து நம்மளுடைய இயல்பு வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடியதாக, நாம் வந்து அதுல நம்மளுடைய கவனம் முழுவதும் செலுத்தக்கூடியதாக, நம்முடைய ஆளுமை அதுல வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த கல்வி முறை இருந்தா மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும். ஏன்னா நம்ம நிறைய பேர் நாங்க கல்லூரியில பார்க்கும்பொழுது பாக்குறோம் வந்து 195 கட் ஆஃப் எடுத்திருப்பான், 197 கட் ஆஃப் எடுத்திருப்பாங்க. காலேஜுக்கு வந்துட்டு நீங்க 2nd செமஸ்டர்லயோ 3rd செமஸ்டர்லயோ பார்க்கும்பொழுது நிறைய அரியர் இருக்கும். ஏன்னா அப்போ அவங்களுடைய கவனம் வந்து மாறி போகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்வி முறை தான். ஏன்னா நாம வந்து கல்லூரிகள்ல நீ அந்த புத்தகத்துல இருக்கிறதையே எழுதணும்னு நம்ம சொல்றது இல்ல, அவனுடைய சுய சிந்தனைய வெளிப்படுறதுக்குரிய வாய்ப்பு வந்து அதுல கிடைக்குது. அப்போ அவங்கள வந்து யாரெல்லாம் புத்தக புழுவாக மட்டுமே இருந்து இருக்கிறத அப்படியே படிச்சு எழுதுறாங்களோ அவங்களால 12th வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது. ஆனா கல்லூரிகள்னு வரும்பொழுது அவ்வளவு பெரிய வால்யூமினஸ் புக்ஸையோ இல்ல வந்து அந்த அன்லெஸ் தே ஆர் ஹேவிங் நாலேஜ், அந்த நாலேஜை வச்சு அதனால வெளிப்படுத்த முடியாம படிச்சதை மட்டுமே வெளிப்படுத்தணும் அப்படின்னு வரும்பொழுது அங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து திசை மாறி போகுது. தொடர்ந்து பேசலாம். செய்தியாளர் சிறுமலர் இணைப்பில் இருக்கிறாங்க. சிறுமலர், இப்போ மாவட்ட ரீதியாக சொல்லியிருக்கீங்க, அதுல அதிகமாக எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்? குறிப்பாக சென்டம் 100க்கு 100 எடுத்த மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பற்றியும், குறிப்பாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட மாவட்டங்களுடைய தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் தான் வந்து அதிகமாக இருக்கிறது. அதாவது 98.17% வந்து தேர்ச்சி ஆகியுள்ளனர். தொடர்ந்து பார்த்தோம்னா அந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல், ஊட்டி இந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து அடுத்த சதவீதத்தில் வந்து தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களின் ரீதியாக அதிக அளவில் இருக்கிறார்கள். நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த மழை வெள்ள பாதிப்பில் வந்து பள்ளிகளே வந்து பல மாதங்களாக வந்து செயல்படாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த மாவட்டங்களை பொறுத்தவரை தேர்ச்சி விகிதம் வந்து சற்று குறைவாக இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஏனால் குறிப்பாக சொல்ல போனால் சென்னையில் வந்து இந்த தேர்ச்சி விகிதம் வந்து குறைவாக வந்து இருக்கிறது. அதாவது
94.25% மட்டுமே தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதே போல வந்து திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர் இந்த மாவட்டங்களில் வந்து தொடர்ந்து தேர்ச்சி விகிதம் வந்து குறைவாக இருக்கிறது. மிக குறைவாக என்று சொல்ல போனால் வேலூர் மாவட்டத்தில் 86.49% வந்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த மாவட்டத்தில் மொத்தம் வந்து 602 பள்ளிகள் வந்து இருக்கிறது. இந்த 602 பள்ளிகளில் மொத்தம் வந்து அதாவது தேர்வு எழுதிய மாணவர்கள் என்று பார்க்கும்போது வேலூர் மாவட்டத்தில் 53,883 மாணவர்கள் வந்து தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அதில் வந்து தேர்ச்சி ஆனவர்கள் என்று பார்க்கும்போது 46,602 பேர் வந்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதனால் வந்து சதவிகிதம் வந்து 86.49% வந்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். தொடர்ந்து வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை, அதாவது மாவட்ட ரீதியாக முதல் இடத்தை பெற்ற கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மொத்தமாக வந்து 26,332 பேர் வந்து இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ளனர். அதில் 25,849 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சதவீதம் என்று பார்க்கும்போது 98.17%. மொத்தமாக பள்ளிகள், அதாவது இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய பள்ளிகள் வந்து 414 பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் இந்த தேர்வை வந்து எழுதியுள்ளனர். அடுத்தபடியாக 2ஆம் இடத்தை திருநெல்வேலி மாவட்டம் பிடித்துள்ளது. அதில் வந்து 46,526 மாணவர்கள் இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ளனர். அதில் 44,340 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சதவிகிதம் வந்து 95.3% வந்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். அடுத்து 3ஆவது இடத்தை வந்து தூத்துக்குடி மாவட்டம் 25,347 பேர் வந்து தேர்வு எழுதியுள்ளனர். 24,561 பேர் வந்து தேர்ச்சி பெற்று 96.93% வந்து பிடித்துள்ளனர். தொடர்ந்து அடுத்ததாக 90க்கு மேற்பட்ட சதவீதம், அதாவது 98, 95, 96, 94 என அடுத்தடுத்த சதவீதத்தை பொறுத்தவரை நிறைய மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்கள் வந்து அதிகமாக பெற்றுள்ளனர். 80, 89, 86 தான் குறைந்தபட்சமாக வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் வந்து பிடித்துள்ளனர். நாகப்பட்டினத்தில் வந்து 89.43%, திருவாரூரில் 89.33%, அடுத்தபடியாக விழுப்புரத்தில் 88.7%, கடலூரில் 89.13%, திருவண்ணாமலையில் 89.3%, வேலூரில் 86.49% வந்து இந்த தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதே போல வந்து புதுச்சேரியை பார்க்கும்போது வந்து புதுச்சேரியில் 92.42% வந்து தேர்ச்சி பெற்றனர். மொத்தம் புதுச்சேரியில் 17,752 பேர் வந்து தேர்வு எழுதியுள்ளனர். அதில் 16,407 பேர் தேர்ச்சி பெற்று 92.42% வந்து இந்த தேர்ச்சி விகிதமாக பெற்றுள்ளனர். சென்னையை வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சென்னையில் 94.25% வந்து தேர்ச்சி பெற்றுள்ளார். மொத்தம் வந்து 52,668 பேர் தேர்வு எழுதியது. 49,638 பேர் தேர்ச்சி பெற்று சதவீதத்தை பொறுத்தவரை 94.25% தேர்ச்சி பெற்றுள்ளனர். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த தேர்ச்சி விகிதத்தில் மிக குறைந்த சதவீதத்தை பெற்ற மாவட்டங்கள் என்று பார்க்கும்போது இந்த மழையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை என்று நம்ம குறிப்பிடலாம். ஏனென்றால் நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் தான் குறைந்த அளவு தேர்ச்சி விகிதத்தை வந்து பிடித்துள்ளார்கள் என்று வந்து நம்ம குறிப்பிடலாம். இதுல குறிப்பாக தனியார் பள்ளிகளுடைய விகிதாச்சாரம், தேர்ச்சி விகிதாச்சாரம், அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம், இது பற்றியான குறிப்புகள் இருக்குதா? கண்டிப்பா. அதாவது தனியார் ஆதி திராவிட நல பள்ளிகளில் மொத்தம் 86.21% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதேபோல ஆங்கில இந்தியனில் 97.31% தேர்ச்சி பெற்றுள்ளனர். கண்டோன்மெண்ட் போர்டில் வந்து 83.37%, கார்ப்பரேஷன் பள்ளிகளில் படித்த மாணவிகள் 94.41% வந்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதாவது கவர்மெண்ட் பள்ளியில் படித்தவர்கள் 90.21% வந்து இந்த தேர்வில் வந்து தேர்வாகியுள்ளனர். அதே போல வந்து இந்த கல்லர் பள்ளியில் படித்த மாணவர்கள் 94.9%, முனிசிபாலிட்டி பள்ளியில் படித்தவர்கள் 90.58%. இது போல அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவிகளின் விவரங்கள் தான் கொடுக்கப்பட்டுள்ளது.
கடந்த ஆண்டு இந்த 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்த சதவீதத்தை பார்க்கும்போது இந்த ஆண்டு வந்து கணித பிரிவில் மிக குறைவாக தான் எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 2014ஆம் ஆண்டை ஒப்பிடும்போது 18,688 பேர் கணித பிரிவில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். அதே போல 2015ஆம் ஆண்டை பார்க்கும்போது 27,134 மாணவ மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். இந்த ஆண்டு வந்து 18,754 பேர் தான் வந்து 100க்கு 100 கணித பிரிவில் பாடத்தில் வந்து எடுத்துள்ளார். அதே போல அறிவியல் பாடத்தை எடுத்துக்கொண்டால் 2014ஆம் ஆண்டு 69,560 பேர் 100க்கு 100 சதவீதம் வந்து பேர் வந்து 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். 2014ஆம் ஆண்டு அதாவது கடந்த ஆண்டு வந்து 1,15,853 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். இந்த ஆண்டு மிக குறைவாக 18,642 பேர் தான் 100க்கு 100 சதவீதம் எடுத்துள்ளனர். அதை கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்தவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு என்றே வந்து குறிப்பிடலாம். அதே போல சமூக அறிவியல் பாடத்தில் எடுத்துக்கொண்டால் 2014ஆம் ஆண்டு 26,554 பேரும் 2015ஆம் ஆண்டு 51,629 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். கடந்த ஆண்டையோட இந்த ஆண்டை ஒப்பிடும்போது 39,398 பேர் தான் இந்த ஆண்டு சமூக அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். கடந்த ஆண்டை இந்த ஆண்டை ஒப்பிடும்போது இதுவும் அந்த 100க்கு 100 சதவீதத்தினர் வந்து குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த 100க்கு தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. ஆனால் வந்து இந்த 100க்கு 100 மதிப்பெண்கள் மொழி பாடங்களில் எடுத்தவர்கள் எண்ணிக்கை வந்து மிக குறைவாக இருக்கிறதே சொல்லலாம். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது அறிவியல் பாடத்தில் இந்த ஆண்டு மிக மிக குறைவான மதிப்பெண்களை வந்து 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் வந்து இடம் பிடித்திருக்கிறார்கள் என்றே வந்து கூறலாம். உங்களுடைய தகவலுக்கு நன்றி சிறுமலர். மேடம், இப்போ நிறைய விஷயங்கள் தகவல்கள் சொல்லியிருக்காங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் தொடர்பாக. இதுல அரசு பள்ளிகளினுடைய விகிதாச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 90.20% கிட்டத்தட்ட இருக்குது. ஏறத்தாழ தனியார் பள்ளிகளுக்கு இணையான அளவில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கார்கள் அப்படிங்கிறது எப்படி பார்க்குது? ரொம்ப நல்ல விஷயம் சார் இது. ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லாம அவர்கள் சுயசார்பிலேயே படிச்சு இவ்வளவு தூரம் பாஸ் பர்சன்டேஜ் வருதுன்றது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம், ஊக்குவிக்கப்பட வேண்டிய விஷயம். நீங்க அவங்க சொன்னது மாதிரி பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் நலப்பள்ளி 86% சொன்னாங்க. முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் ஸ்கூல் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா 90 அண்ட் அபவ் இருக்காங்க. சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்குது. ஏன்னா பல லட்சங்கள் கொடுத்து தனியார் பள்ளியில படிக்க வைக்கிற குழந்தைகளுக்கு இணையாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளும் கொண்டு வர முடியும் அப்படின்னா அதுதான் வந்து சமுதாயத்துல வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த பிள்ளைகளை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நம்மளுடைய இது வந்து ஓரளவுக்கு நம்ம கல்வி முறை ரொம்ப நல்லா இருக்குன்றதையும் அந்த அரசு பள்ளி ஆசிரியர்களும் அதற்கு ஈக்குவலாக எப்படி தனியார் பள்ளியில வந்து கவனம் செலுத்துறாங்களோ அதே அளவிற்கு கவனம் செலுத்தி இருக்காங்க. ஏன்னா அவர்களுடைய ஒத்துழைப்பும் இல்லாம இவ்வளவு தூரம் அவங்களால வர முடியாது. சோ அந்த ஒத்துழைப்பினோடையும் இந்த பிள்ளைங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்றது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். முதல்ல அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். இதுல வந்து தேர்ச்சி விகிதம் இதை தாண்டி எந்த பாடப்பிரிவில் சேர்வது அப்படிங்கிறத பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துறது. இப்ப 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தவர்கள் மேற்கொண்டு எந்த மாதிரியான வகுப்புகளை இல்ல 11ஆம் வகுப்பில் சேர்வது அல்ல ஐடியில் சேர்வது எதை தேர்ந்தெடுக்கலாம், எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும்? அந்த அடிப்படை நீங்க கரெக்டா அந்த क्वेश्चंस கேட்டீங்க சார். அடிப்படை அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என் பக்கத்து வீட்டுல இந்த கோர்ஸ் சேர்றாங்க, நான் சேர்க்கணும். என்னோட கூட கம்பெனில ஒர்க் பண்றவங்க அவங்க பசங்களை இதுதான் போட்டிருக்காங்க, அது போடணும் அப்படிலாம் இல்லாம பிள்ளைகளுடைய விருப்பத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் பெற்றோர்கள். பிள்ளைகளுக்கு எது விருப்பமோ கண்டிப்பாக அந்த படிப்புல அவங்கள சேர்க்கணும். ஏன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலம் கண்டிப்பா அவங்க இப்ப 10th வரைக்கும் வந்திருக்காங்கன்னா அவங்களால எதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், எதுல வந்து அவங்களால நல்ல முன்னேறி வர முடியும் அப்படிங்கறது வந்து படிக்க வைக்கிறவங்கள விட படிக்கிற அந்த பசங்களுக்கு தெரியும். மார்க்க வச்சு மட்டும் எனக்கு இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா நீங்க லாஸ்ட் இயரும் பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின வருஷமும் பாத்தீங்கன்னா 12th நல்ல மார்க் எடுத்தவங்க பாத்தீங்கன்னா சிஏக்கு போறேன், நான் சிஏ பண்ண போறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. உடனே மெடிசனோ இன்ஜினியரிங்கோ போறேன் அப்படின்னு சொல்லல.
ஆனா யூஸ்வலாவே இந்த நம்மளுடைய 12ஆம் வகுப்பு எடுத்த முதலிடத்தை பிடித்த மாணவன் வந்து நான் பொலிட்டீஷியன் ஆகணும் அப்படின்னு அதுதான். சோ அப்ப அவர்களுடைய விருப்பங்கள் வேற மாதிரி இருக்கு. ஆனா நம்மளுடைய எண்ணங்கள், பெற்றோர்களுடைய எண்ணங்கள் யூஸ்வலா எப்படி இருக்கும்னா, எவ்வளவுக்கு எந்த சப்ஜெக்ட்ல ஹை மார்க்ஸ் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் போட்டுறணும். இப்ப மேக்ஸ்ல நான் 98 எடுத்தாங்களா, வந்து சயின்ஸ்ல வந்து 86 எடுத்தாங்களா, அப்ப மேக்ஸும் சயின்ஸும் இவனுக்கு நல்லா வருது அப்படின்னா நம்ம வந்து அவனை இதுல போட்டுடலாம். அந்த அடிப்படையில் எடுக்க முடியாது. அந்த மார்க்கை பேஸ் பண்ணியே தான் அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கு. இல்ல இப்ப எப்படி தேர்வு செய்யறது? இப்போ நீங்க ஸ்கூல்ல போனாலும் அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அதுல தான் அதிக மதிப்பெண் எடுத்திருப்பான் அப்படிங்கறதால இப்ப மேக்ஸ் இருந்தா மேக்ஸ் ரிலேட்டட் எடுக்கிறாங்க. ஒருவேளை பயாலஜில ஆனா நீங்க இந்த வருஷம் ரிசல்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல ரொம்ப நல்ல படிச்சிருக்க பையங்க கூட வந்து கம்மியாக மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அதனாலதான் வந்து அந்த தேர்ச்சி விகிதத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா 100 அவுட் ஆஃப் 100 வந்து மேக்ஸ்ல கம்மியாகவும் சோசியல் சயின்ஸ்லயும் நிறைய இருக்கு. அப்படின்றதுனால அந்த பசங்களுக்கு மேக்ஸ் வரலன்றது அர்த்தம் இல்ல. அந்த அதை எழுதி அவனுடைய அந்த இதை வெளிப்படுத்துறதுக்குள்ள வாய்ப்பு அவனுக்கு கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். அதனால வெறும் மதிப்பெண்ண அடிப்படையா மட்டும் வச்சு இல்லாம அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ, ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய தேவை ஸ்கில் பேஸ்டு டெவலப்மெண்ட் தான், வெறும் மார்க்ஸ் பேஸ்டு டெவலப்மெண்ட் கிடையாது. அதனால அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு எந்த துறையில ரொம்ப ஈஸியா முன்னேற முடியும்ன்றத அதுதான் அடிப்படையா வச்சுக்கணும். மார்க் ஒரு அடிப்படை அல்ல. மார்க்குக்கும் அவனுடைய திறனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கறத வந்து கல்லூரிக்கு வரும்போது தான் புரிஞ்சுப்பாங்க. அப்ப வந்து அது ரொம்ப லேட் ஆயிடும். நீங்க நிறைய கல்லூரிகளை பார்க்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு இதுதான் பிடிக்கும், ஆனா எங்க அப்பாவுக்கு இதுதான் பிடிச்சது, அதனால இங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த குரூப் என்ன எடுக்க சொன்னாங்கன்னு. அப்படிலாம் இல்லாம பிள்ளைகள் வந்து இதுல மாணவனுடைய அந்த விருப்பத்தின் அடிப்படையில் மட்டுமே ஒரு இதை தேர்வு செய்ய முடியுமா? இல்ல ஓரளவுக்கு மாணவர்கள் இதுதான் நமக்கு சிறந்த துறை அப்படின்னு அதுக்குதான் ஆலோசனை கூறுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஸ்கூல்லயே எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. இல்ல எங்களை மாதிரி ஆலோசகர்களை வந்து பார்த்தா நாங்களும் ஆலோசனை சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்க வந்து இப்போ எல்லாருமே நீங்க வந்து அதாவது படிப்புடைய நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் படிப்புடைய முடிவு எதுன்னா அவன் வந்து நல்லபடியாக சம்பாதிக்கணும். அவனுடைய அந்த நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இப்படிதான் நம்மளுடைய கல்வி முறையோ நம்மளுடைய வாழ்க்கை முறையோ படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம் அப்படிதான் நம்ம போறோம். நாலேஜ் பேஸ்டுன்றத வந்து நம்ம இன்னும் ஊக்குவிக்கல பசங்களுக்கு. பட் நீங்க வெளிநாடுகள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுல அவங்க தன்னிறைவு அடையிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கு. ஏன்னா அந்த கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஒரு 17 வயசு ஆனா கூட வேலை இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா பணம் கொடுத்து அவங்கள வேலைக்கு தேடுற வரைக்கும் அந்த மாதிரி உள்ள ஸ்பெஷலைஸ் பண்றதுல இருக்காங்க. பட் இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்கில் பேஸ்ட் அப்படின்ற கான்செப்டையே எடுத்துட்டு வந்திருக்கோம். எனக்கு என்ன ஸ்கில் இருக்கு, இன்னைக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அவன் படிக்கலாம். படிச்சு எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் வில் பி ரீஃபண்ட் டு யூ. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கே ரீஃபண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஸ்கில் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸும் இருக்கு. இல்ல என்னால நல்ல ஒரு இன்ஜினியரா வர முடியும், ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கிற அந்த ரெக்குவயர்மெண்ட்டை விட இன்றைய தேதியில வந்து இன்ஜினியரிங் காலேஜுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்றது தான் இப்ப நம்ம வர பார்த்துட்டே இருக்கோம். அப்படிங்கும் பொழுது ஒரு திரும்பவும் ஒரு மாறுபட்ட சூழல் வந்துட்டு இருக்கு. ஒரு 5 இயர்ஸா ஒரு இன்ஜினியரிங்க்கு இருந்த மோகம் திரும்பவும் இன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு மேல வந்திருக்கு. இதுவும் மாறும், இதுவும் நிலையானது இல்லை, இதுவும் மாறும். அப்படின்னு இருக்கிறப்போ இதெல்லாம் பார்த்து ஒருத்தங்க முடிவு எடுக்காம எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, இது படிச்சேன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு உதவுமா, என்னால வந்து இந்த சொசைட்டில சர்வை பண்ண முடியுமா அப்படின்றத டிசைட் பண்ணி அதுக்கேற்ற கோர்ஸா தாராளமா அவங்க சொல்றதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு இன்ஜினியரிங் சொல்றேன், இன்ஜினியரிங் இருக்கிறதுலே பெஸ்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. பட் அது படிச்சாலும் வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது அடுத்த தரமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அப்படி படிக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற எல்லாருக்கும் வேலை கிடைக்குதான்னு அதுவும் இல்லை. அப்போ எந்த அடிப்படையில் வேலை நோக்கி தான் அப்படிங்கும்பொழுது படிப்பு எந்த துறை எடுத்தால் பெரும்பாலும் வேலைக்கு போகக்கூடிய சூழல் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுடைய திறமையை பொறுத்து என்ன வேணா அவங்க படிக்கலாம். இப்ப நீங்க சொன்னீங்க இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சவங்களுக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலன்னா அப்போ வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல ப்ராப்ளம் இல்ல. நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம், நம்ம எப்படி அதை வந்து உள்வாங்கி அதை வெளிப்படுத்துறோம் அப்படின்ற இண்டிவிஜுவல் ஸ்கில்ல தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர்ல வந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்ல இப்ப எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒண்ணு வைக்கிறாங்க. சோ
அதுக்கு வந்து நில் அரியர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டிங் அரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டாண்டிங் அரியர்ஸ் இல்லாம ஒரு நில் அரியரோட ஒருத்தங்க போய் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கூட ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நான் என்னால வந்து படிச்சு எழுதக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்லயும் என்னால திறமையா இருக்க முடியுது. ஆனா ஒரு ஆப்டிடியூட் லெவல்லயோ இல்ல வந்து ஒரு ரீசனிங்லயோ இல்ல பொது ஜெனரல் நாலேஜ்லயோ என்னால வந்து என்ன அப்கிரேட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அங்க வாய்ப்புகள் குறைஞ்சு போகுது. அப்போ இது வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டமா நம்ம பார்க்காம ஒரு இண்டிவிஜுவலும் நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்றதுல பார்க்கும் பொழுது அது எந்த துறையா இருந்தாலும் சரி, அது காமர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஆர்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சொல்றேன். இப்போ 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் மேல 11ஆம் வகுப்பு சேரணும்னா என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன பிரிவுகள் இருக்குதுன்னு சொல்லுங்க. ஐடிஐ இருக்கு சார். ஐடிஐ கிட்டத்தட்ட டிப்ளமோ இருக்கு. டிப்ளமோ நீங்க 10th முடிச்சுட்டு டிப்ளமோ ஜாயின் பண்ணிட்டு அதுல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு எனக்கு வந்து இமீடியட்டா சேலரி வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப டிப்ளமோ முடிச்சாலே கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படிங்கும்பொழுது டைரக்டா செகண்ட் இயர் இன்ஜினியரிங் அவங்க ஜாயின் பண்ணி பர்சியூ பண்ண முடியுது. அப்படி இல்ல 11th 12th முடிச்சுட்டு ஒரு காமர்ஸோ இல்ல பிஎஸ்சி பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அது போக பவுல்ட்ரி சயின்ஸ், ஹோம் சயின்ஸ் நிறைய இருக்கு. அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து எண்ணில் அடங்காம இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு வந்து பாட்னி ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இன்னைக்கு ஹார்டிகல்ச்சர் ரொம்ப நல்ல துறையா இருக்கு அவங்களுக்கு. அக்ரிகல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதுல இருந்தே அவங்க ஹார்டிகல்ச்சருக்கு வரலாம். ஏன்னா இன்னைக்கு பெருநகரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங்கும் ரூஃப் கார்டனிங் அந்த மாதிரி ஃபீல்டுல எல்லாம் கூட ரொம்ப நல்ல சோபிக்க முடியுது அவங்களால. அப்படின்னு இருக்கிறப்போ எல்லா துறையிலயுமே நல்ல வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. இன்னைக்கு காமர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா காமர்ஸ்ல நிறைய பிரிவுகள் இருக்கு. பிகாம்லயே ஜெனரல் இருக்கு, உங்களுக்கு பினான்சியல் அக்கவுண்டிங் இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்கு, கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் இருக்கு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, இத்தனையும் இருக்கு. அப்ப நிறைய பேர் கேட்பாங்க ஒரு பிகாம்ல இத்தனை ஸ்பெஷலைசேஷன் இருந்தா கன்ஃபியூஸ் ஆகாது அப்படின்ட்டு. அப்படி இல்ல. இப்போ எனக்கு வந்து நான் பிகாம் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் ரிலேட்டடா உள்ள ஜாபுக்கு நான் தான் போக போறேன் அப்படின்னா பிகாம் சிஏ அவங்க தாராளமாக எடுக்கலாம். இப்ப நீங்க கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் யார் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏசிஎஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப ஏசிஎஸ் வந்து ஃபுல் ஆஃப் லா உங்களுக்கு. அப்ப அந்த லாவோட பேசிஸ் உங்களுக்கு வந்து பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்ல கிடைக்கும். அங்க வந்து தோ இட் இஸ் பிகாம் அக்கௌண்டன்சிக்கு வந்து அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. பேசிக் பிரின்சிபல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும். மத்தபடி அது லா ரிலேட்டடா தான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பினான்சியல் மேனேஜ்மெண்ட்னு எடுத்துட்டீங்கன்னா சிஏ ஐசிடபிள்யூ பண்ண போறவங்க அது பண்ணுவாங்க. பிகாம் ஜெனரல்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தோட காம்பினேஷன் ஒரு அடிப்படை மட்டும் உங்களுக்கு அந்த பிகாம்ல இருக்கும். சோ பிகாம் படிச்சுட்டு எந்த வேலைக்கு வேணா போக முடியும். பட் என்னால வந்து 11th 12thலயே நல்ல காமர்ஸ் குரூப் முடிச்சுட்டு என்னால வந்து ஒரு நல்ல யோசிச்சு இதுதான் என்னால பின்னால ஆகக்கூடிய முடியும்ன்ற ஒரு தெளிவு இருக்கிறவங்க அந்தந்த ஸ்பெஷலைசேஷனை அப்படியே எடுத்துக்கிட்டு யூஜிலேயே அவங்கள ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களால நல்ல வர முடியும். அதே இது பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஐடி ஃபீல்டுலயும் இன்னைக்கு வந்து ஒரு கோரை விட நம்ம இந்தியால ரொம்ப டாப் லெவல்ல இருக்கிறது வந்து ஐடி ஃபீல்டு தான். ஐடிக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிசிக்ஸும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மேக்ஸும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஆர்என்டி இன்ஸ்டியூட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கெமிக்கல் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முந்திலாம் நீங்க பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தாங்கன்னா மேக்ஸ் எடுத்தாங்கன்னா டீச்சரா தான் போக முடியும். ஒன்னு ஸ்கூல்ல டீச்சரா போவாங்க, இன்னைக்கு காலேஜ்ல டீச்சரா போவாங்க. பட் நீங்க இன்னைக்கு எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டும் நீங்க ஐடி ப்ரொஃபஷனுக்கு போக முடியும். எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு நீங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதி ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு நீங்க சயின்டிஸ்ட் ஆக முடியும். சோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா. அதே இது பாட்னி பாத்தீங்கன்னா பயாலஜி சைட்ல அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பயோடெக், பயோமெடிக்கல் இந்த மாதிரி சைட்ல அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா துறைகள்லயுமே நம்ம நல்ல ஒரு growth இருக்கு. எனக்கு எது பிடிக்கும்ன்றத முதல்ல அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் பசங்களுக்கு. அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் பேரண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்ஸோட கவுன்சிலிங் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க முதல்ல ஒரு நல்ல துறையை தேர்ந்தெடுத்து அவங்க நல்ல முறைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் 11ஆம் வகுப்பில் ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப் இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் இந்த மாதிரியான பாடப்பிரிவுல எது வந்து கவர் ஆகும், எது முக்கிய? ஃபர்ஸ்ட் குரூப் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட பயாலஜிக்கு பதிலா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். தேர்ட் குரூப் பாத்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் குரூப் இருக்கும். ஃபோர்த் குரூப் வந்து
காமர்ஸ் குரூப், அதுலயே ஹிஸ்டரியோடது இருக்கு, பிசினஸ் மேக்ஸோடதையும் இருக்கு. அதுலயே 2 பிரிவுகள் இருக்கு. இப்போ பிகாம்க்கு போகணும் அப்படின்னா மேக்ஸ் நம்ம இருக்கிறதாக காமர்ஸ் குரூப் எடுக்கிறதா இருந்தா கூட அதுல மேக்ஸ் இருக்கிறதா எடுக்கும் பொழுது அவங்களுக்கு அடிப்படை கொஞ்சம் நல்ல வலுவானதாக இருக்கும். ஈஸியா அவங்களால காமர்ஸ்ல கம்பீட் பண்ண முடியும். பிகாஸ் பிகாம்லயும் உங்களுக்கு பிசினஸ் மேக்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இல்ல நான் பிகாம் எடுக்க போறது இல்ல, பிபிஏ அந்த மாதிரி தான் நான் எடுக்க போறேன் அப்படிங்கும் பொழுது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகாம ஹிஸ்டரியோட சேர்ந்து இருக்கிற காமர்ஸ் குரூப் எடுத்தாங்கன்னா பிபிஏவோ இல்ல பிஏல உள்ள மத்த ஹிஸ்டரியோ இல்ல இங்கிலீஷோ தமிழோ பிஏ தமிழோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. ஓகே. இப்போ 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இது 2 அப்படிங்கிறது இல்ல படிப்பு அப்படிங்கிறது அடுத்த கட்டம் டிகிரி நோக்கி தான் இருக்குது, இல்ல மெடிசன்ஸ் ஆர் இன்ஜினியரிங் அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ மாணவர்கள் ஏற்கனவே சொன்னாங்க அவங்களுக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு தான் தேர்வு செய்யணும் அப்படிங்க. இதே மீறி ஒரு நல்ல இடத்துக்கு போனவங்க இப்போ மெடிசன் வேணும் அப்படின்னா அவங்களோட மெயின் ஃபோக்கஸிங் எதை எடுக்கிறதா இருக்கும்? பியூர் சயின்ஸ் எடுக்கிறதாக இருக்கணும் அவங்களுக்கு. பட் இதுல ஒரு என்ன டிராபேக்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற சீட்ஸே 22,000 சீட்ஸ் தான் நம்ம கிட்ட மெடிசனுக்கு. ஆனா நம்ம அப்ளை பண்றவங்க பாத்தீங்கன்னா more than 3 lakhs 4 lakhs நம்ம அப்ளை பண்றாங்க. அதனுடைய வாய்ப்பு விகிதம் வந்து எல்லாருக்கும் ஈஸியா இருக்கிறது இல்ல. அப்படின்னு இருக்கும் பொழுது என்னுடைய சஜஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பே எடுத்துக்கலாம். மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த மெடிக்கல் லைன் தவற விட்டால் கூட இன்ஜினியரிங்ல அவங்களுடைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்ல அதுக்கு அடுத்து அவங்க வேற ஏதாவது துறைக்கு போனாலும் அதை செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் பியூர் சயின்ஸ் எடுத்துட்டு அவங்களால வந்து மெடிசனுக்கு போக முடியல அப்படின்னா அடுத்து பிஃபார்ம் அந்த மாதிரி லெவல்ல தான் அவங்களால போக முடியும். அதாவது மெடிக்கல் பாராமெடிக்கல் ரிலேட்டடா தான் அவங்களால போக முடியுமே தவிர அடுத்து இந்த சைடுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளே அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். இப்போ இதனை அடுத்து இந்த 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுவா அரசு தனியார் இது 2 நீங்க சொன்ன மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் அப்படிங்கிறது அது இல்லாமல் எப்படி படிப்பு அப்படிங்கிறது அந்த பள்ளி நேரத்தில் படிக்கிறது மட்டுமே போதுமானதா இல்ல அதுக்கு அடுத்து தொடர்ந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய சூழல் இருக்குதா? கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய சூழல்ல தான் நம்ம இருக்கிறோம் சார். ஏன்னா வீட்டுக்குன்னு பசங்க வந்தாங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் அவங்க வந்து ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க, பெற்றோர்களால அவங்களுக்கு கவனம் செலுத்த முடியுது அப்படின்றதும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நகரங்கள்லயும் பெருநகரங்கள்லயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே 2 பேரும் வேலைக்கு போகக்கூடிய சூழல் தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து 7 மணி 8 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வருவாங்க பெற்றோர்கள். அப்போ அந்த இடைப்பட்ட நேரங்கள்ல பள்ளியில இருந்து வீட்டுக்கு வந்து பையனோ ஒரு பெண்ணோ படிக்க ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்களான்றத ஒரு டைரக்ட் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு பேரண்ட்ஸால கொடுக்க முடியுது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த ரிஸ்க வந்து இன்னைக்கு பள்ளி நிர்வாகங்களே எடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் 7 o'clock வரைக்கும் அங்கேயே படிக்க வச்சு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஓகே. இதுல அப்போ ஸ்பெஷல் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு மாணவருக்கு முக்கியமானதா? கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஸ்பெஷல் கிளாஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனா இருக்காது. இப்ப எனக்கு வந்து மேக்ஸ் வரல அப்படின்னா அந்த ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்களுக்கு மேக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சயின்ஸ்ல ஒரு குரூப் வந்து கொஞ்சம் லோவா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு கல்வி நிலையங்களுடைய அந்த முறையே பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கு. முறைகள் அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி. நேயர்களே, சிறப்பு நேரலை ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும்.